இல்லாத திராவிடம் பேசி இந்தியம் பேசி அமைப்பை எழுப்பிவிடலாம். ஆனால் இருக்கிற மொழி தமிழ் இனம் என்று தேசிய இன உணர்ச்சியை ஊட்டி ஒரு அமைப்பை கட்டுவது என்பது சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி. அப்படிப்பட்ட புரட்சியை செய்ய முடியும் என்றால் பிரபாகரன் என்ற புரட்சியாளரின் பிள்ளைகளால் தான் இந்த நிலத்திலே முடியும். அதை செய்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு பேர் இயக்கங்களில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் என்னிடத்தில் சொல்வார், நீ பெற்ற 36 லட்சம் ஓட்டு 300 கோடிக்கு சமம் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு செலவழித்தால் தான் இந்த வாக்கை பெற முடியும். நீ ₹1 செலவில்லாத பெற்றிருக்காய் என்றால் மான தமிழர்கள் எல்லோரும் மடிந்து போய்விடவில்லை. தமிழ்தாயின் மாறிலே பால் குடித்த மானத்தமிழ் வீரத்தமிழ் மக்கள் இன்னும் இந்த மண்ணிலே இனமான தன்மான உணர்வோடு வாழ்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிறார்கள். 36 66 66 1 கோடியே 26 நாடு நமது வசமாகும். தமிழ் மீளும் தமிழன் ஆளுவான் எழுவார்கள். என் நிலம் வளம் எல்லாம் பாதுகாக்கப்படக்கூடிய காலம் ஒரு நாள் வரும். எங்கள் தலைவன் குளிராற்றில் நீந்தியவன், நெருப்பாற்றில் நீந்தியவன். நீர் ஓடுகிறதை நீந்துவது என்பது எளிது. சும்மா மிதந்து கிடந்தால் நீரே தள்ளிவிடும். நீர் ஓடுகிற திசையை எதிர்த்து நீந்துவது மிகப்பெரிய சவால், பெரும்பணி. அப்படி எதிர்நீச்சல் போட்டவன், காலம் வரும் என்று காத்திருந்தவன் அல்ல பிரபாகரன். தனக்கான காலத்தை தானே உருவாக்குவது என்ற களத்திலே நின்றவன். அவன் பிள்ளைகள் நாங்களும் அப்படித்தான். காலம் வரும், அதெல்லாம் கதை. எங்களுக்கான காலத்தை நாங்களே உருவாக்குவோம். 138 வழக்கு என் மீது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வழக்கிலும் எனக்கு முதல் அழைப்பு, தம்பி தைரியமா இருங்க பார்த்துக்கிறோம் என்று. இன்று அவர் இல்லை, ஆனால் அவர் எழுப்பிவிட்ட குரல் இன்னும் என் செவிப்பறைகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. தைரியமாக பார்த்துக் கொள்வோம் என்று. வழக்கு இல்லை என்றால் விடியாத கிழக்கு. தடை அதை உடை, சிறை அதை நிறை. இதான் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கோட்பாடு. சிறை கட்டினது இதுக்கு வெள்ளக்காரனை பிடிச்சி அடைக்கவா கட்டினா? வெள்ளக்காரன் சிறை கட்டினது நம்ம பெரிய பெஞ்சித்தப்ப மாமச்சனு தாண்டா, நமக்காகத்தான் சிறை கட்டினா. அப்புறம் என்ன சிறை இதுக்கு? ஆடு மாடு ஊட்டி அடக்க வளர்க்கவா? பாப்பம்போ இத்தனை சொந்தக்காரன் வக்கீல் படிச்சது நம்ம வழக்க பார்க்கத்தான். வேற எதற்கு? நம்ம கொள்ளையடிக்க போறோமா, கொலை செய்ய போறோமா, தாலியத்துக்கிட்டு தோடத்துக்கிட்டு தொங்கட்டானத்துக்கு ஓட போறோமா? எதுக்கு போறோம்? ஊராஞ்சத்தை பறிக்க போறோமா? இதையெல்லாம் இவனும் செய்துவிடக் கூடாது என்று தடுக்க போராடுகிற நாம் எப்போதும் குற்றவாளிகள் கொடுங்குற்றம் செய்கிறவனை சிறை சிதைக்கும், போராளிகளை எப்போதும் சிறை செதுக்கும் என்பதை என்னிலும் இளைய என் தம்பிதங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சென்று விட்டு நானும் என் அன்பின் மூத்தவரும் வரும்போது டெல்லி வானூர் நிலையத்துக்கு வரோம். என்னுடைய ஆறுயிர் இளவல் பிரபு அவர்கள், என் தம்பி பாக்கியத்துக்கு நேர இளைவன், அவன் தான் கார் ஓட்டி வருகிறான். வந்து ஒரு ஓரத்தில் நிறுத்தி, நீங்க போங்க நான் வர்றேன். நான் எங்க மூத்தவரும் போயிட்டு இருக்கோம். தம்பி நீங்க அங்க போய் நில்லுங்க, இந்த வாரேன்னு. உங்களுக்கு தெரியும் எங்க மூத்தவர் சிகரெட் புகைக்க போறாங்க. போய் அங்கிட்டு போய் பத்த வைக்கிறாங்க. என் தம்பி அங்க கார் நிறுத்திக்கிட்டு இருக்கான், எனக்கு தெரியுது. பின்னெடுத்துட்டு போறான். பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு திடீர்னு என்னை ராணுவ வீரர்கள் வந்து சுத்தி வளைச்சிட்டாங்க. நீ நினைச்சு பாருங்க. திரும்பி பாக்குற எங்க மூத்தவரை பத்த வச்சு அப்படி வாயில இருக்கு அந்த சிகரெட்டு கீழே விழுகுது. வேகமா என்னை நோக்கி வர்றாங்க. என் தம்பி பின்னெடுத்த வண்டியை நிறுத்திட்டு இறங்கி ஓடி வர்றான். இது சுத்தி நின்ன ஆளுங்க என்னை கூட்டிட்டு வர அந்த ஒரு மூளைக்கு கொண்டு போயிட்டாங்க ராணுவ வீரர்கள். கொண்டு போய் அங்க ஓரமா போய் நிறுத்திட்டு அவ பதறி போய் எங்க மூத்தவர் ஓடி வர்றாரு. ஒருத்தன் தோல் மேல கை போடுறான். பதறி கொண்டோன்னா, அண்ணா ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம்னான்றான் அந்த ராணுவ வீரர். செல்ஃபி எடுத்துக்கிறோம்னான்ட்டு தலையில அடிச்ச பாவிகளா, கொஞ்ச நேரத்துல பதற வச்சுட்டீங்களாப்பா. என்ன நம்ம தம்பிய ராணுவம் கதிபலிச்சான்னு நினைச்சோம். எல்லாம் நம்ம சொந்தக்காரன் ராணுவத்தில் இருக்கிற அங்க பணியில் இன்னும் அண்ணனோட ஒரு படம் எடுத்துக்கிறோங்க. நாங்க அண்ணனுடைய பேச்சை கேட்டுட்டு பாவிகளா அப்படின்னா அப்புறம் எல்லாம் படம் எடுத்துட்டு கிளம்பி வந்தோம். கடைசியா நானும் எங்க மூத்தவரும் அந்த இன்னூர்தியில ஏறும்போது அந்த ஏரோ பிரிட்ஜ் அந்த நடைபாதை இது வழி மேல போகும்போது இந்த ராணுவ வீரர்கள் என்னை மூத்தவரை இங்க பாருங்க துப்பாக்கி ஏந்தி அப்படி கூட்டத்துல களைச்சு கொண்டு போய் அந்த இதுக்குள்ள உள்ள நுழையும் போது ஒரு வணக்கத்தை போட்டு உள்ள அனுப்பணும்னு எங்க மூத்தவர் சொல்றாங்க, தம்பி இதுக்காக தாண்டா அந்த பயலுக பதவியில இருந்துகிட்டு இறங்க மாட்டேங்கிறாங்க. இதுக்காகத்தாப்பா பாருப்பா 10 நிமிஷத்துல நமக்கே இந்த போதையை ஏத்துறாங்க. அவன் வந்து அழைச்சிக்கிட்டு போற விதம் அப்படி நின்று ஒரு வணக்கத்தை அடிச்சு உள்ள அனுப்புறது, அங்க கொடுத்த மரியாதையை பார்க்கும்போது ஓ இதான் இந்த பதவியில இருந்து இந்த பயில இறங்குறதுல இருக்கிறாங்க மூத்தவர். அது எவ்வளவோ சுவையான நிகழ்வுகள். அமெரிக்காவுக்கு நானும் எங்க அண்ணனும் போறோம். எங்க மூத்தவரை உள்ளாடி விட்டுட்டு அந்த பொம்பளை அந்த பொண்ணு முள்ள விட்டுருச்சு.
போயிட்டாங்க. என்னைய கடை வச்சுட்டு வச்சுட்டு இங்க வான்னு கூட்டி போயிட்டாங்க. அது தெரியாது, எனக்கு குரு அவர் தானே. அவரை விட்டு என்னைய கொண்டு அக்கிஸ்டாக்கி உள்ள வச்சு திருப்பி போக சொல்லிட்டாங்க. என்னைய நாட்டு நீ அமெரிக்காவுக்கு நுழைய உனக்கு அனுமதி இல்லைன்ட்டு. அது நிறைய செய்திகள் எவ்வளவோ பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் ஒன்னும் எங்களுக்கு சொத்து சுகம் அதெல்லாம் எங்களுக்கு விட்டுட்டு போகல. ஆனா தனியா நின்று சித்தப்பன் போராடுவான் அப்படின்ட்டு 2 புலிக்குட்டிகள், ஒன்னு பெரிய மகன் ஆதித்யா, இன்னொரு மகன் எழிலனை எனக்கு விட்டுட்டு, என் அன்னையை போல அன்பு கொண்டு நேசிக்கிற அண்ணியை விட்டுட்டு தான் போயிரு. சும்மா ஒன்றும் கிடையாது. அதுல இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் இந்த தம்பியோட இருந்து வழிநடத்தி இந்த 24 தேர்தலில் நான் போராடிய போராட்டம் அதுக்கு அவர் துணை நிற்க முடியல. நாங்கள் எளிய பிள்ளைகள் இந்திய தேர்தலில் பெற்றிருக்கிற இந்த வாக்கு 8 விழுக்காடு பெற்று ஒரு மாநில கட்சியாக எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காத மாநில அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆனால் அந்த பெருமை எல்லாம் எங்கள் மூத்தவர் அவருக்கு தெரியும். இந்த நம் பிள்ளைகள் சாதிப்பார்கள்னு இப்போ அவர் உளவி அவர் சுவாசித்து விட்ட மூச்சு காற்று இங்கே உளவி கொண்டுதான் இருக்கு. அந்த மூச்சு காற்றை நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் நான் சொல்றேன், உறுதியாக என்ன கனவிற்காக எங்கள் முன்னவர்கள் எல்லாம் தன்னலமற்ற போராடி இன்னுயிரை ஈந்தார்களோ அதையே கனவை சுமந்து உறுதியாக இறுதி வரை நின்று போராடுவோம் என்கிற உறுதியை ஏற்பதுதான் என்னுடைய அன்பின் மூத்தவருக்கு நாம் செலுத்துகிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும். இன்னைக்கு அரிதினும் அரிதான ஒரு தமிழ் ஆளுமை, ஒரு எளிய பின்புலத்தில் இருந்து இந்த மண்ணில் இருந்து போய் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து சாதித்து நிற்கிற ஒரு சட்ட ஆளுமை, எவ்வளவோ ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் அதில் எந்த பதவிக்கும் அற்பத்தனமாக ஆசைப்படாமல் அன்னை தமிழினத்தின் மீட்சி எழுச்சி அதனுடைய விடுதலை. இன்னைக்கு நாம விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம், நாம வந்து தகர்த்துட்டோம். அரசியலா எந்த தலைவனை தீவிரவாதி என்று சொன்னார்களோ அதே தலைவனையே தலைவனாக வைத்து, எந்த கொடியை இறக்கினார்களோ அதே கொடியை கொடியாக ஏற்றி, இன்னைக்கு அதே தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்று தெருவில் நின்று நாம் போராடுகிறோம் என்றால், ஒவ்வொரு மேடையிலும் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று முழக்கமிடுகிறோம் என்றால், அதற்கான கதவை திறந்துவிட்ட பெருந்தகைகளில் ஒருவர் நம்முடைய மூத்தவர் தடா சந்திரசேகர் என்பதை யாரும் மறக்க முடியாது. சட்டப்படி நமக்கு எல்லா பாதுகாப்பையும் பெற்று தந்த பெருந்தகை என்னுடைய அன்பின் மூத்தவர். இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்து போற்றத்தக்க ஒரு பெருமகன் என்னுடைய அன்பின் மூத்தவர் சந்திரசேகர் அவர்கள். அதில் என் அன்பு பிள்ளைகள் 2 பேருக்கும், என்னுடைய மகன் ஆதித்யாவுக்கும் சுனிலுக்கும் சொல்லுவேன், உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உங்க சித்தப்பா உங்கள் அருகிலேயே நிற்பேன். நீங்க எவ்வளவு உயரத்திற்கு வர முயன்றாலும் உங்களை தோளுக்கு மேல் தூக்கி சுமக்க 2 தோள்கள் இருக்கு என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். நாம் உறுதியாக வெல்லுவோம் என்றென்றால் உங்களுக்கு தெரியும், அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சியுறும்போது எதிரே எவரும் நிற்க முடியாது. நான் அடிமைப்படுத்தப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் மட்டுமல்ல, அடிபட்ட புலியும் கூட எவ்வளவு தூரம் பாய்வோம் என்பதை எவராலும் கணிக்க முடியாது. உறுதியாக பாய்வோம். 26 களம் நம்மிது, நிலம் நம்மிது, நாடும் ஆட்சியும் அதிகாரமும் நமது. உறுதியாக இந்த நாடும் மக்களும் நல்வாழ்வு வாழ நம்முடைய அன்பின் மூத்தவர் சட்டத்தரணி சந்திரசேகர் மீது உறுதியேற்போம். தன்னலமற்று இங்கே பேசிய நம்முடைய பொருளாளர் ஐயா மருத்துவர் பாரதி செல்வன் குறிப்பிட்டது போல, தன் முனைப்பு, தன்னை நிறுத்தாது பிறந்த மண்ணை முன்னிறுத்தி போராடுகிற ஒரு போராளிகளாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம். நிலவின் வெளிச்சத்தை சிறிய மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் உள்நுழைய விடாது தடுப்பது போல, இந்த அகந்தை என்கிற அற்ப உணர்ச்சி இருக்குல்ல, அகந்தை என்கிற அற்ப உணர்ச்சி தான் மனிதனுடைய அளப்பெரிய அருமைகள், பேரன்பு, தன்னலமற்ற பொதுநலம், இப்படி உயர்ந்த குணங்களை உள்நுழைய விடாமல் தடுக்கிறது. அதையெல்லாம் தவிர்த்து தான்மையை கைவிட்டு தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்தி போராடுகிற புரட்சிகர போராளிகளாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம் என்கிற உறுதியை நம்முடைய அன்பின் மூத்தவருடைய நினைவை போற்றுகிற இந்நொடியில் ஏற்போம். அவருடைய கனவை சுமப்போம், வென்று முடிப்போம்.
என்னுடைய அன்பின் மூத்தவருக்கு என்னுடைய புரட்சி வணக்கத்தை, என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இந்த என் அண்ணனின் இந்த நினைவை போற்றுகிற நாளில் வெகு தூரம் வந்து பயணித்து வந்து பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். வணக்கம்.